ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேயர்களே, இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தமிழகத்தில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களா பாதுகாக்கப்படுகிறார்களா. இன்று இந்த தலைப்பு எடுக்க வேண்டியதன் நோக்கம் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலே வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சுவாதி இறந்து இன்றோடு ஓராண்டு கடந்து விட்டது. சுவாதியினுடைய மரணத்திற்கு பின்பாக பல பாடங்கள் படிப்பினைகள், அதற்கு பின்பு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அச்சங்கள் குளறுபடிகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? சுவாதியினுடைய கொலை நடந்து அதன் பிறகு பரபரப்பான நாட்கள் இருந்தது. காவல்துறையினர் மிக கடுமையான தேடுதல் வேட்டையை மேற்கொண்டார்கள். காவல்துறையும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய பங்கு என்பது இருக்கிறதா? அதையும் தாண்டி பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது, குறிப்பாக இந்த கொலை என்பது சமூக வலைதளத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு நட்பு, ஒரு பழக்கம் கொலையாக மாறியதாக காவல்துறையினுடைய அறிக்கை சொல்கிறது. அப்படி என்றால் பெண்கள் தங்களை சமூக வலைதளங்களில் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா? அரசினுடைய அந்த பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது? குறிப்பாக 2013ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 13 திட்டங்களை அறிவித்திருந்தார்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்று. அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய அரசு இன்றைக்கு இருக்கிறது என்று இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த கொள்கைகள், அந்த திட்டங்கள் என்னானது என்பது பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். என்னுடைய முதல் கேள்விக்கு போவதற்கு முன்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். தற்போதும் நம்மிடையே இணைந்து இருக்கக்கூடியவர்கள் அதிமுக அம்மணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தமிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு சித்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். அதே போல கல்லூரி மாணவி சாமானியர்களுடைய பிரதிநிதியாக ஆர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி நான் திரு சித்தனன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த கொலை சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. நீதி கிடைச்சிருச்சான்னு கேட்க மாட்டேன், ஏன்னா நம்முடைய நீதித்துறையில் இருக்கக்கூடிய தாமதங்கள் யதார்த்தமான தாமதங்களே தெரியும். இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு காவல்துறையினர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, சமூக இடங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதில் என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இந்த வழக்குக்கு அப்புறம் இது ஒரு வருஷம் ஆகிப்போச்சு, உண்மைதான். இல்லை, இப்போ நீங்கள் கூட முதல்ல பேசி சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கூட இன்னமும் லைவாக வரல அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ரயில்வே துறையில் சம்மந்தப்பட்டிருக்குது. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி சிசிடிவி கேமராலாம் வைக்கணும் அப்படிங்கிறது ப்ரொப்போசல். அது நுங்கம்பாக்கத்தில் வச்சுட்டாங்க, பட் இன்னும் லைவ் தான் பண்ணலை, அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் கூட தமிழ்நாட்டு காவல்துறையில் 1,27,000 போலீஸார் இருக்கணும், டோட்டல் கான்செப்ட் டு டிஜிபி லெவல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 95,000க்கு கீழே இருந்தாங்க. இப்போ ஒரு 8,500 போலீஸார்லாம் எடுத்து அதை ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இப்போ தான் இண்டக்ட் பண்ணாங்க. மறுபடியும் ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தோன்னா இப்பவும் ஒரு 20,000க்கு 25,000, 24,000, 25,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 13,500 பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இந்த பாப்புலேஷன் தக்கபடி காவல்துறையுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படின்னா இல்லை, அது ரொம்ப கம்மியாவே இருக்குது. ப்ரொபோர்ஷனேட்டா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இவ்வளவு பற்றாக்குறை எல்லா காலகட்டத்திலுமே இந்த காவல்துறை பற்றாக்குறை அப்படின்றது சொல்ல, நான் உங்க பாயிண்ட் தான் வரேன். இவ்வளவு பற்றாக்குறை இருந்தா கூட, மிக அழுத்தமான பணி இருந்தால் கூட, கூடுதலான பணி நேரம் பணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, கூடுதல் பணிச்சுமை இருந்தால் கூட இப்போ என்ன செய்யறாங்கன்னா முக்கியமான இடங்கள்ல, இப்போ காலை நேரம் ஆச்சுன்னா கல்லூரிகள் இடங்கள்னா, பள்ளிகள் இடங்கள்னா அங்கே தனி பீட் அனுப்புறாங்க, மஃப்டி போலீஸார் அனுப்புறாங்க, உமன் போலீஸார் சேர்த்து அனுப்புறாங்க, பெட்ரோல் வண்டியெல்லாம் அனுப்புறாங்க, அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் பெட்ரோலிங் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இது ஆர்பிஎஃப் கண்ட்ரோல்ல வந்தா கூட எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் அட்டாச் ஆகும், சப்போஸ் எக்மோர், தாம்பரம், செங்கல்பட்டு எல்லாம் ரயில்வே போலீஸ் இருக்கும். மீதி ரயில்வே போலீஸ் இன்னும் ஃபார்ம் பண்ணாத இடத்துல போறான், அங்க அந்த பக்கத்தில் உள்ள காவல் ரயில்வே போலீஸ் அவங்களும் பீட் அனுப்புறாங்க. சோ இந்த சுவாதி இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல எந்த லோக்கல் போலீஸும் இல்லை, ஒரு போலீஸ் கூட இல்லை, அந்த கொலை நடந்திருக்காது இருந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பரேடு அப்படிங்கிற கவாத்துக்காக வேண்டி காலில் போயிருந்தாங்க. இது ஒரு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ், திடீர்னு நடந்த ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்காங்க வேண்டிதான். இப்போ பெட்ரோலிங் எல்லாமே டைட் பண்ணி, நான் சொன்ன மாதிரி சைக்கிள் பெட்ரோல் போடுறாங்க, மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் போறாங்க, பக்க வெஹிக்கிள் பெட்ரோல் போறாங்க, மஃப்டில ட்ரெயின்ல போயிட்டே இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க, ஆர்பிஎஃப் போறாங்க, ரயில்வே போலீஸும் போறாங்க. இவ்வளவு போலீஸும் போட்டு கண்காணிச்சு ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போலீஸ், காவல்துறை இப்போது செய்திருக்கிறது இந்த விஷயத்துல அப்படின்றீங்க. இதுல மட்டும் இல்ல, நீங்க இதுல பாத்தீங்கன்னா 2013, 14, 15 இப்போ ஒரு நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிராஜுவலா தமிழ்நாட்டில் உள்ள அதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துதான் இருக்கிறது. உங்களுடைய பார்வை புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட இந்த கேள்வி எழுப்புறேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் இதற்கு முன்பு இருந்த ஆண்டுகளை விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது தமிழகத்தில் குறைந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு 5,847
குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக பதிவாகி இருக்கிறது. அதே போல 2014ஆம் வருஷம் 6300 இருந்தது 5800 குறைந்திருக்கிறது. வருடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்ற அந்த ஆங்கிள் பார்க்கிறதா, இல்லை இன்னும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறதா? இன்னைக்கு சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகரிக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் சில இடங்களில் பெண்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் கூட சில கிரைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக பெண்களின் பாதுகாப்புன்னு நம்ம பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக ஒட்டுமொத்த பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நிலவுகிறது அப்படின்னு ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட்ல நம்ம பார்க்க வேண்டாம். பெண்களுக்கான பாதுகாப்பு ஓரளவு இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த குற்றங்கள் ஏன் தொடர்ந்து நடைபெற்று கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தவறு நடக்கிறது, அப்போ அந்த தவறுதல் ஒரு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற காவல்துறையோ நீதித்துறையோ கொஞ்சம் ஒரு சோடை போகும் பொழுது அந்த குற்ற நிலவரங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. இப்போ நிர்பயாவின் மரணத்துக்கு அப்புறம் இந்தியாவை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு அப்படின்னு உலகமே ஒரு பதைபதைத்து ஒரு சில மாதங்களை நாம் கடந்தோம். இந்தியாவுக்கு வர பயப்பட்ட வெளிநாட்டு பெண்களை கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் குற்றம் ஏன் நடைபெறுகிறது? பெண்களுக்கு பாதுகாக்கிற சட்டங்கள் இன்னைக்கு ஏராளமாக இருக்கிறது. ஆனால் சட்டங்கள் மட்டும் போதுமா? அதற்கான விழிப்புணர்வு, ஒரு பிரச்சனைன்னு வந்தா எப்ப காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்கணும், அந்த பிரச்சனை முத்தி போய் நீங்க புகார் கொடுக்கும் போது அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்குமா? நம்மளை யாராவது ஒருத்தர் தொடர்ந்து வராங்க, பின்தொடர்ந்து வராங்க, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்லை நம்மளோட சைபர் ஸ்பேஸை யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக ஒரு காவல்துறையினரிடம் போய் இல்ல, அதுதான் நான் கேட்கிறது. சுவாதியினுடைய மரணத்திற்கு பின்பு சுவாதி தன் பின்னால் ஒருவர் தொடர்வதாக உணர்ந்திருக்கிறார், தான் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் அப்படின்றது வந்த செய்திகள். இது போல நம்ம பின்னாடி ஒருத்தர் வந்தா வந்துட்டு போறான், அவன் எனக்கு என்ன தொல்லையா பண்றான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருந்திருப்பார்கள். சுவாதியுடைய மரணத்திற்கு பின்பு நம் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அப்படின்னு பெண்கள் உணர்ந்திருக்கிறார்களா? பெண்கள் தங்களை இன்னும் சேஃப்டி படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கிறதா அவர்களுக்கு? இந்த மாதிரி ஒரு செய்திகளை படிக்கும்போது இல்லை ஊடகங்கள் வாயிலாக கேட்கும் பொழுது அந்த ஒரு நாட்களோ இல்லை இந்த செய்திகளை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதோ இணைப்பார்கள். ஆனால் பொதுவாக பெண்கள் தன்னோட பாதுகாப்பை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு எதிராக ஒரு செயல் நடக்கிறது அப்படின்னா நம்ம முதல் ஸ்டெப் பாதுகாப்பு. இப்போ நம்மளை பின்தொடர்ந்து யாராவது வராங்கன்னா வீட்டில் போய் கூட அந்த பெண்கள் சொல்ல மாட்டாங்க. இல்லை அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்கன்னா ஆசிரியர்களிடமோ இல்லை சக மாணவியிடம் கூட பகிர்ந்து கொள்ளாத சூழ்நிலை கூட இருக்கிறது. தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதையும் தாண்டி இந்த சமூகம் ஓரளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சமூகம்னா யாரு? நாம் எல்லாம் தான் சமூகம். அதே மாதிரி இந்த காவல்துறையினர் ஆகட்டும் நீதித்துறை ஆகட்டும் இந்த பாதுகாப்பு வளையத்தை துரிதப்படுத்த வேண்டும். இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டிய விஷயமும் இருக்கிறது. ஆனா எனக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு கடைசி பொதுவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் வரக்கூடிய பிரச்சனையை உடனே சொல்லக்கூடிய பெண்கள் பிரச்சனை முத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பூதாகரமானதற்கு பிறகுதான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதுதான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல அப்படின்ற உங்களுடைய பார்வை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஆதரசி சொன்ன ஒரு பாயிண்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தான் பெண்களுக்கு சாதகமாக அரசாங்கம் நடத்தி உள்ளது. போலீஸும் சரி, இப்போ ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 195 ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் லெவல்ல பார்த்தீங்கன்னா 33% உமன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ரொம்ப கன்சர்னோட அவங்கள மரியாதை கூட ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அலைஞ்சி அல்லது ஒரு ஏதாவது ஒரு கும்ப்ளைண்ட் பண்ண அவசியமே இல்லை. ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், நீங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் உடனே தரலாம். நீங்க அனானிமிட்டி வச்சு அனுப்பலாம். நீங்க உடனே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க, உங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்கொள்வதற்கு, அந்த குற்றங்களை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையை வைத்திருக்கிறார்கள். தற்போது சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவி ஆர்த்தி, நீங்க அந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தை இன்றும் கடந்து போகக்கூடிய ஒரு பெண், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க. இந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த பரபரப்பு, பயம், அச்சம் இப்போது இன்றைக்கு நீங்கள் கடந்து போகும்போதும் இருக்கிறதா? இப்போவும் லைட்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டேஷன் வழியா போகும்போது இந்த இடம் தானே சுவாதி கொலை பண்ண இடம் அப்படின்ற அந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது பேசப்பட்டுட்டு தான் இருக்கு.
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட செக்யூரிட்டின்றது வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஹாசினி கேஸு, நந்தினி கேஸு, இந்த மாதிரிலாம் ஸ்வாதி மர்டர் கேஸ்க்கு அப்புறம் இத்தனை கேஸ், நிறைய கேஸ் நடந்திருக்கு. அதில் இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வந்த கேஸ். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்கும்போது ஒரு சைடு பயமாகவும் இருக்குது, ஒரு சைடு வந்து எப்படி சொல்ல, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ வந்து அத்தனை பசங்க மத்தியில் பொண்ணுங்கள்லாம் வந்து சேஃப்டியாக ஒரு மொலஸ்டேஷன், ஒரு அப்யூஸ், எந்த ஒரு கேஸுமே ஃபைல் ஆகலை. ஏன்னா அப்படி பசங்கள்லாம் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, நல்லபடியாக பண்ணாங்க. இந்த சைடு பார்க்கும்போது இப்படியும் இருக்குது, ஆனால் கேசஸ் வரும்போது பயமாகவும் இருக்குது. ஓகே, ரைட். சுவாதினுடைய கொலைக்கு அப்புறமா சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு அந்த பையனுக்கு ஏற்பட்ட ஒரு அஃபேர் தான் இந்த கொலைக்கு காரணம். அப்படின்றப்போ சமூக வலைத்தளத்தில் பெண்கள் தங்களுடைய செயல்பாடுகளை குறைச்சிக்கிட்டாங்க, அல்லது தங்களை அடையாளப்படுத்திக்கிறத, ஃபோட்டோ போடுறத, தங்க யார் அப்படின்றது இது பண்ணுறத, பேசுறத குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விவரம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மை இல்லை. நான் என்னோட ஐடென்டிட்டி, நான் என்னோட சுதந்திரம் நான் வந்து போடுவேன், அது யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ குறைஞ்சிட்டு ஒன்றும் வரதில்லையே, அவங்கவுங்க ப்ரொஃபைலில் அவங்கவுங்க போட தான் செய்கிறாங்க. ஓகே, ரைட். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செந்தமிழன், 13 கொள்கைகளை கொண்ட ஒரு குறிப்பை 2013ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டாங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காக அன்றைய தினம் நடைபெற்ற ஒரு குழந்தையினுடைய வன்கொடுமைக்கு அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் 12வது அறிவிப்பு, எல்லா இடங்களிலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் அப்படின்றது. இங்கே இது வந்து ரயில்வே துறையில் வந்தாலும் கூட இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கா? இந்த அம்மா வந்து 2013 அந்த அறிவிப்புன்றது பெண்களுக்காக அறிவித்த பாதுகாப்பு திட்டம் 13 என்பது நீங்கள் அன்றைக்கு பெரிய அளவில் புகழப்பட்டது, பாராட்டப்பட்டது, பேசப்பட்டது. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அம்ச திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, 12வது, எல்லா இடத்துலையும் வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது 100% முடிஞ்சிருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நாளுக்கு நாள் அந்த சிசிடிவி கேமரா பொது இடத்துல, கல்லூரிகள் வாசலில், 4 மெயின் சாலைகள் சந்திக்கிற இடத்துல இது மாதிரி பரவலாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ சொன்னாங்க அது ரயில்வே துறை சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, ஆனால் அது வந்து ப்ரைவேட் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க, நடைமுறைப்படுத்த வரலன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வைக்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்புன்னு சொல்ல முடியுது மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு வந்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தான். பெண்களை வந்து தங்களுடைய வெளிப்படை, தனித்தன்மையை தங்களோட ஒரு வீரராக காட்டிக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளணும்னு சொல்லி பெண் கமாண்டோக்கள் கொண்டு வந்ததும் புரட்சித் தலைவி அம்மா தான். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கல்வியில் ஒரு உயர்தரமான கல்வியை பெற வேண்டும். ஒரு ஆண் படிப்பதை விட ஒரு பெண் நல்ல கல்வியை பெற்றாதான் இந்த சமுதாயத்தில் அந்த பெண்ணை வந்து அவங்களே பாதுகாத்துக்க முடியும் ஒரு நிலைமையில தான் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திருமணத்திற்கு தாலி உதவி திட்டம். 10ஆம் வகுப்பு வரை பெண்கள் படித்தால் தாலி 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு 4 கிராம் தங்கம். அதே பெண் குழந்தைகள் வந்து பட்டய படிப்போ படித்தால் 50,000 ரூபாய். அது சமூக நல திட்டம். சமூக நல திட்டம் தான். ஏன் சொல்றேன்னா ஒரு பெண் கல்வியில முன்னேற வேண்டியதான், ஒரு ஆணுக்காக சொல்லல. ஒரு பெண் கல்வியில முன்னேறி நோக்கம் இருக்குல்ல. நான் கேட்கறது அந்த பெண்கள் வந்து முன்னேறதுல உங்களுக்கு அக்கறை இருக்கிறது, சமூகத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது தான் நான் கேட்கிறேன். சமூகத்தில் இப்போ காவல்துறையினரே எல்லா இடத்துலையும் காவல் காத்துட்டு இருக்க முடியுமா, அதான் நான் கேட்கிறேன். காவல்துறை எல்லா இடத்துலையும் பாதுகாக்க முடியும்னு சொல்ல முடியாது. மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு காவல்துறை இல்லை, அது எங்கேயுமே இல்லை இந்தியா முழுவதும். அது பாதுகாக்க முடியாது. ஒரு அரசாங்கம் பாதுகாப்பதற்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கையுமே எடுத்துட்டு வராங்க. ரைட். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்த ஓராண்டா இருக்கிறது தமிழக அரசுக்கு மிக சவாலான வழக்கு அப்படின்றாங்க. அந்த வழக்கை விசாரித்தப்போலாம் வந்து இதற்கு முன்பு மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த மரணத்தின் போது இது போன்ற ஒரு விசாரணை நடந்தது, அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பான விஷயம் இதுதான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அளவிற்கு இன்னைக்கு வந்து காவல்துறையை தங்களை மேம்படுத்துவதற்கு அரசு உதவி இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை மேம்பாட்டை பற்றி நம்ம பேசணும்னா சார், ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தான் உலகத்திலே சிறப்பான போலீஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரான வலுவாக படைத்தவர் தமிழ்நாடு போலீஸ். இன்னைக்கு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் தன்னுடைய விசாரணையை நடத்துவதற்கு எந்தவித குறுக்கீடுமே கிடையாது. அவங்க சுதந்திரமான விசாரணை நடத்துகிறாங்க, அவங்கள யாரையும் குறுக்கிடல. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் காவல்துறைக்கு தேவையான எத்தனை சாதனங்கள், மின் சாதனங்களாக இருந்தாலும் சரி, வாகன வசதிகளாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்ப வசதிகளாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றாங்க திரு சித்தண்ணன். இந்த வழக்கு கண்டுபிடிக்கிறதுல ஒரு புலனாய்வு அடிப்படையிலான தகவலை பெரிய அளவு கை கொடுக்கல. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பையனுடைய ஃபோட்டோ வந்தது, அது யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு உருவம் வந்தது. வீடு வீடா போய் தான் காவல்துறை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது காவல்துறையினுடைய பெரிய தோல்வி அப்படின்னு அன்னைக்கு பேசப்பட்டது. இன்னைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கிறதா காவல்துறை?
நீங்க கண்டுபிடிச்சீங்க மறுக்கல, ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சீங்க அந்த மறுக்கல, அது பாராட்டப்பட வேண்டியது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் அப்படின்றது கரெக்டா இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை. இப்போ ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ அவங்க சொன்னாங்க, ஸ்காட்லாண்டுக்கு இணையாக அல்லது அடுத்தபடியாக புலன் விசாரணையில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றது தமிழ்நாடு காவல்துறைன்னு சொன்னாங்க. அதில் எந்த ஒரு மறுப்பு இருக்க முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறை தான் நம்பர் 1. டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேஸில் இந்தியா முழு நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததில் 76% குறைவு. 90, 92, போன வருஷம் பார்த்தா 85% டிடக்ஷன் ஆனது. அவ்வளவு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சயின்டிஃபிக்காக போகிற மாதிரி இன்ட்ராகேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெக்னிக். அதுபோக இப்போ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கராபரேட்டிவ் எவிடன்ஸ் மாதிரி ஒரு லீடு தான் கொடுக்க முடியும். கன்வென்ஷனல் மெத்தட் ஒவ்வொரு லீடாக போகிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த இதெல்லாம் போலீஸ் வந்து நைட்டும் பகலும் நோ ஸ்டோன் இஸ் அன்டர்ன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்தவித ஒரு முயற்சியும் கைவிடாமல் தொடர்ந்து பல்வேறு விசாரணையை துரிதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் குழு கிடைச்சு அவர் பிடிச்சாங்க. அதை பிடிச்சிட்டாங்க சார். சந்தேகமே கிடையாது. சயின்டிபிக் நம்ம ஒவ்வொரு தவறுகள்ல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். காவல்துறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ அந்த சிசிடிவி உங்களுக்கு கை கொடுக்கல, ஒரு நபர் கருப்பான ஒரு நபர்னு தெரியுது, அவர் யாரு அப்படின்னு தெரியல, நீங்க சொன்ன மாதிரி நேரடியாக ஒவ்வொரு வீடா போய் தான் விசாரிக்க, அப்படி ஒரு சூழல் இருக்கப்போ நீங்க முன்னாடி எல்லாம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எந்த தடயமும் இல்லாம கூட கண்டுபிடிப்பீங்க. ஆனா இப்போ வந்து சிசிடிவி, இந்த மொபைல் போன், இதை மட்டும் தடயமா நீங்க சொல்ற ஒரு உண்மை என்னன்னா, நிறைய வழக்கு எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு குற்றத்தை வந்து அனைத்து சாட்சிகளையும் வைத்துக்கொண்டு அல்லது பிராட் டே லைட்ல எல்லாரும் பார்க்க முடியா பண்றதில்ல. எந்த குற்றவாளியும் ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு குற்றம் பண்ணணும், யாருமே பார்க்க கூடாது, தடயத்தை அழிச்சிருந்தா பண்றாங்க. அதுல எவ்வளவு பெரிய கில்லாடியானா இருந்தா கூட அவருக்கே தெரியாம ஒரு சில தடயத்தை விட்டு இருந்தார். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய லீட். இப்போ நானே அடையாறில் டிசிஆர் டெப்டி கமிஷனர் போலீஸாக இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடக்குது. வந்து வெட்டினவங்க வந்து ஹெல்மெட் போட்டோம், 3 பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டாங்க. இந்த இறந்து போனவரும் ஹெல்மெட் போட்டிருக்காரு, மோட்டர் சைக்கிள் போட்டிருக்காரு. யார் வெட்டினாலும் யாருக்குமே தெரியல. அங்கே போய் பார்த்தோம்னா இறந்து போன டிசீஸுடைய பையில 6 மொபைல் ஃபோன் இருக்கு. வெறும் மொபைல் போன் அந்த நேரத்தில் அந்த டவர்ல எந்தெந்த மொபைல் போன்லாம் டிரான்சாக்ட் ஆச்சு, இந்த 6 மொபைல் போனுக்கு கடைசியா யாரெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத எடுத்துட்டு ஈஸியா விதின் 1 டேக்குள்ள நைட்டுக்குள்ள கால் நடந்தது, நைட்டுக்குள்ள நாங்கள் 7 அக்யூஸ் நாங்கள் பிடிச்சோம். சார் தமிழ்நாடு காவல்துறை மற்ற காவல்துறைக்கு சளைத்ததே அல்ல. எங்களுக்கு வந்து இல்ல நான் வரேன், தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு இணையான போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஒரு கொலை சம்பவத்தில் என்னைக்கு கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ராம்குமார் ராம்குமார் மரணம் அடைந்ததுக்கு அப்புறமா கேஸை முடிக்கிறதுக்கு காவல்துறை ஏதோ பண்ணுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவாகவே இருக்கு. இது வந்து எந்த ஒரு வழக்கிலுமே சுவாதியுடைய வழக்கு முடிந்து விட்டது, ராம்குமார் வழக்கு ஓபன் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஊடகங்களுடைய பார்வையில் வந்த ஒரு வழக்கு, சமூகத்தில் எல்லாருமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உன்னிப்பாக கவனக்கூடிய வழக்கில் வந்து காவல்துறை தவறு செய்வதற்கு ஒரு சான்ஸ் அங்கே இல்லை. ஏன்னா இதுல வந்து கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் அத்தனை பேரும் உண்மையை பார்த்துட்டு இருக்காங்க. மேலதிகாரிகளுக்கு டீம் போட்டு ஒவ்வொரு 1 மணிக்கும் என்ன நடந்துருக்கு தெரியும். அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு மிக நல்லவர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், மிக நல்லா பண்ணார் அவர். இதை வந்து அவர் மட்டுமே பண்றதில்லை, அதுக்கு மேல தவறு நடந்து கூடாங்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க. ஏன்னா அரசாங்கமே ஆன்சரபிள் இதுல. ஆனா வெளிப்படையா கேட்கிறேன், குற்றவாளிகளை குற்றவாளி எப்போது கைது செய்வார்கள் அப்படின்ற ஒரு அழுத்தம் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து வேற வகையில இல்ல நீங்க சொல்றது இந்த குற்றவாளியை வந்து உடனே செய்யறதில்ல. எந்த ஒரு வழக்கு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வழக்கு நடந்தனா கைது பண்ணணும்ன்ற அந்த அழுத்தம் எல்லா அரசும் கொடுக்க அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்துர கூடாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. டேல ஒரு பகலில் வந்து கால் அதிகாரி சொன்னாங்க, அத மறுக்கல. நான் கேக்குறது, ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படின்றத சமூகத்திலிருந்தும் அழுத்தம் ஏற்படுது. என்ன பண்றாங்க காவல்துறைன்னு? அதே போல இந்த கேஸை முடிக்கிறது ஏதாவது அழுத்தம் இருந்ததா? இல்ல கண்டிப்பாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த மாதிரி கேஸ்ல நான் சொன்னேன், நீங்க ஊடகங்கள் எனக்கு இதே மாதிரி உங்க ஊடகத்தை உட்பட ஏறத்தாழ ஒரு 7-8 ஊடகத்தில் இந்த சுவாதி மர்டர் கேஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். என்னைக்கு எடுத்தாலும் ஒரு வாரம் 10 நாளைக்கு தொடர்ந்து இதே விவாதம் தான். அந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட ஒரு கொலை குற்றத்தில் இது யாருமே வந்து இதுல வந்து இவரை வந்து ஒரு பொய்யா ஒன்று போடுறது அல்லது ஒரு ராங்கா ஒரு லீடு கிடைச்சி அதுல பண்ணிடுறது அல்லது குக்க பண்ணி போடுறது, ஒரு ப்ரெஷருக்கு ஈல்டாய் பண்றது அப்படின்னு பண்ணவே முடியாது. ஏன்னா இது இல்லைன்னா இமீடியட்டா அது ஹைகோர்ட்டுடைய
நேர்பார்வையின் கீழ் உடனே வந்துருச்சு. சிபிஐக்கு போகலாம், எங்க வேணாலும் அந்த வழக்கு போகலாம் இருக்கும்போது தவறு செய்ததுக்கு இல்ல சுமத்தப்பட்ட நபர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. சார்ஜ் அபேட்ஸ் காவல்துறை சரியாக செயல்படுகிறது. சரியான பாதுகாப்பு செஞ்சு தமிழ்நாடு காவல்துறையில் நீங்க வந்து இப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எஃபிஷியன்ட்டா சயின்டிஃபிக்கா பண்றாங்க, நீங்க பெருமைப்படலாம். இந்திய அளவிலே காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது, புலனாய்வு தன்மையிலாக இருக்கட்டும் சரி என்கிற வாதத்தை திரு சித்தன் வைக்கிறார். வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது, குறிப்பாக குற்றங்களை கண்டறிவதில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக இருக்கிறது. இப்போ நம்ம யதார்த்தமாக பார்க்க முடிகிறது, இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதே போல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வெளியிலையும் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரப்பையும் போறப்பையும் சரி காவல்துறை நிற்கிறாங்க, கல்லூரிக்கு வெளியில் நிற்கிறாங்க, பேருந்து நிலையங்கள் நிற்கிறாங்க, ரயில் நிலையங்கள் நிற்கிறாங்க. குறைந்தபட்சம் இந்த குற்றங்களை காவல்துறை கண்காணிக்கிறது, குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை காவல்துறையை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஓரளவுக்கு அவங்களோட பணியை செய்கிறார்கள் என்றாலும் அது இன்னமும் அதிகப்படியான ஒரு பணி அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. அதாவது இவங்க வந்து பணியை வந்து சரிவர செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டா இந்த எந்த விதமான இந்த குற்றங்களும் நடந்தேறி இருக்கக்கூடாது. தமிழகத்தில் வந்து இந்த 1-2 கொலைகளோ இல்லை பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளோ, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளோ நடந்தே ஏறி இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட பணியை செஞ்சோம், எங்களுக்கு இவ்வளோ அளவான காவல்துறையினர் இவ்வளோதான் இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் ஆட்களை அதிகப்படுத்தணும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன சொன்னாலும் இன்னும் அவர்களோட பணி சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் போய் சாமானிய ஒரு மனிதர் வந்து புகார் கொடுத்தால் அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொள்வதில் பல சிரமங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து எஸ்எம்எஸ்ல நீங்கள் அனுப்பலாம், இல்லை ஒரு மெயில் நீங்கள் அனுப்பலான்னு ஐயா பேசும்போது அவர் சொல்லுகிறார்கள். மூத்த காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்லும் பொழுது கேட்கறது சுவையாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு வழக்கறிஞராக ஒரு பெண்ணுக்காக போராடக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு புகாரை நீங்கள் தாக்கல் செய்து அதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் வாங்குவது என்பது ஒரு கடினமான சூழ்நிலை இன்றும் நிலவுகிறது. அதாவது ஒரு காவல்துறையினரை குறை சொல்லவில்லை, சில இடங்களில் வந்து அந்த புகாரை ஏற்பதற்கு எந்த அளவில் அதை வந்து தட்டி கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. இதனால சில குற்றங்கள் வந்து ஆரம்ப நிலையில தடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது. அதனால நாங்க எல்லாமே நாங்க சரிவரதான் செய்யறோம், இல்ல மக்கள் தான் இல்ல பாதிக்கப்படுகிற பெண்கள் தான் வந்து முன்னே வரல அப்படிங்கிறது சொன்னா நான் கேட்பது இந்த குற்றங்கள் வந்து சமூகத்தின் மீதான குற்றம், சமூகம் தான் வந்து பெண்கள் இப்படி பார்க்குது அப்படின்னு ஒரு வாதம் சொல்றப்போ இந்த சமூகத்திலிருந்து பெண் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது சமூகம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த சமூகம் என்பது நாம் தான். இப்போ வந்து பெண்ணுக்கான பாதுகாப்பை வந்து இந்த சமூகம்னா சமூகத்தில் இருக்க அங்கத்தினர் அப்படின்னா மக்கள், காவல்துறை, நீதித்துறை எல்லாரும் அந்த சொன்னாலும் பெண்களும் இப்போ கல்லூரி மாணவி அவங்க பேசும்பொழுது சொன்னார்கள், இல்லை வந்து நாங்கள் வந்து சைபர் ஸ்பேஸில் கூட நாங்கள் இன்னும் போஸ்டிங் போட்டுட்ருக்கோம். ஒரு விதமான பாதுகாப்பு, தற்காப்பு, வருமுன் காக்கக்கூடிய நடவடிக்கை வந்து பெண்களும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. நீங்க யார்கிட்ட பழகுறீங்க, எந்த அளவு பழகுறீங்க, இப்போ நீங்க சைபர் ஸ்பேஸ்ல எந்த போஸ்டிங் போடுறீங்க, உங்களோட ஃபேஸ்புக்ல யார்கிட்ட நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றீங்க, இல்ல ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க, இதெல்லாம் நீங்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இல்ல நானே தான் இருப்பேன், என்னோட சுதந்திரம் என்னோடது, நான் இருப்பேன், என் மேல நீங்க வந்து எனக்கான பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு விதமா நம்ம கிட்டயும் அந்த குறை இருக்கிறது. நம்மளிடமும் வந்து ஒரு விதமான சமூகத்திலும் மாற்றம் தேவை, பெண்களும் கூட தங்களை இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. சாமானியர்களுடைய பிரதிநிதியாக ஓரளவுக்கு பாதுகாப்பு முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம எடுத்து வைக்கணும். ஓகே, நம்ம தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றீங்க. தன்னோட பாதுகாப்பு ஆர்த்தி, பெண்களுக்கான இந்த குற்றங்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வருது, தெரியாதவங்ககிட்ட வருது, சாலையில் நடந்து போகிறப்போ ஏதோ ஒரு செயின் பறிப்பு சம்பவங்கள் அந்த மாதிரி வருது. உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் நம்புவது, நான் அப்படி தான் போஸ்ட் போடுவேன், நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ போடுவேன், ஏன்னா ஃபோட்டோ போட்டு மிஸ்யூஸ் ஆகி ஒரு மாணவி இறந்த தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கப்புறமா பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரி உங்களுக்குள்ளே யோசிச்சிருக்கீங்க? செல்ஃப் டிஃபென்ஸ் தான் முக்கியமான இது. செல்ஃப் டிஃபென்ஸ். பொண்ணுங்க தன்னை தானே பாதுகாத்துக்கிட்டாலும் சொசைட்டி ஒரு பொண்ணை எப்படி பார்க்குதுன்றதுல தான் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு வந்து சாரி கட்டினா, சுடிதார் போட்டால், ஒரு சின்ன வயசு குழந்த அது ட்ரெஸ்ஸே போட்டிருக்காது, அவங்களையும் ரேப் பண்ணுறாங்க, பெரிய வயசு பாட்டியையும் ரேப் பண்ணுறாங்க.
அப்ப பொண்ணுங்கள்ட்ட குறை இல்ல, பாக்குறவங்கள்ட்ட தான் குறை இருக்கு. சமூகம் பார்க்கக்கூடியது தான் குறை இருக்கு அப்படின்றீங்க. காவலர்கள் வந்து அவங்களோட இது செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா காவலர்களையும் நம்ப முடியாது. ஏன்னா ஒரு கேஸ் சிதம்பரத்துல ஒரு கேஸ் நடந்துச்சு இல்லையா, பத்மினி கேஸ். அதுல ஒரு காவலர் தான் வந்து ஒரு பத்மினி. எல்லா வகையாப்பட்ட மக்களும் ஏதோ ஒரு குற்றவாளி, ஏதோ ஒரு நபர் குற்றம் செய்வாங்க. அதை வச்சு ஒட்டுமொத்தமா நான் சொல்ல முடியாது. சொல்லுங்க திரு அட்வொகேட் ஆதிலட்சுமி சகோதரி அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அணுகிறது தான் பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிதான லகுவானதாக இல்லை, போலீஸ் அப்ரோச் பண்ண முடியல ஈஸியா, அது மிகப்பெரிய ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல கூட எனக்கு உடன்பாடு உண்டு. நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வைஸ் பிரின்சிபல் இருந்திருக்கேன், போலீஸ் அகாடமியில் பிரின்சிபல் இருந்திருக்கேன். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ் லெவலில் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பிஸ் லெவலில் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ கூட ரெஃபரன்ஸ் கோர்ஸ், ஸ்பெஷலைஸ் கோர்ஸ், ஆன்லைன் அணுகுறதுனா பாதிக்கப்பட்ட பெண் அணுகுறதுல பிரச்சனை இருக்குன்றீங்களா? இல்ல அவங்க அணுகுனாலும் கேஸ் ஃபைல் பண்ண இல்ல ஃபைல் பண்ணாம இழுத்து நிறைய பேர் இப்போ அதாவது காக்னைசபிள் அஃபென்ஸ் இருந்தா நாங்க கண்டிப்பாக உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் இருந்தா நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும், அறிவுறுத்த வேண்டும். ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக சிஎஸ்ஆர் என்ற ஒரு கம்யூனிட்டி சர்வீசஸ்ல என்ட்ரி போட்டு அக்னாலேஜ் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி, அது நடவடிக்கை எடுப்பதற்கு உட்பட்டதா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அதை ரிசீவ் பண்ணி அதுக்கு என்ட்ரி போட்டு நம்பர் கொடுத்து அக்னாலேஜ் பண்ணணும். அதுல வந்து ரொம்ப ஒரு சிரமம் இருக்கு, நிறைய காவல்துறையினரோட பண்ணல அப்படிங்கிறது நிறைய மேலதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அவங்க நிறைய கிளாஸ்லாம் எடுத்து நிறைய பண்ணி அந்த மாதிரி தவறுனீங்கன்னா உங்க போலீஸ் மேல நம்பிக்கையை வந்து மக்கள் இழந்து விடுவார்கள். அதனால எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அக்னாலேஜ் பண்ணுங்க, அதுல அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் உடனே எஃப்ஐஆர் போடுங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னமும் அவங்களுடைய மனப்பாங்கு வந்து இன்னும் மாறணும். நிறைய நிறைய பேர் குற்றம் நடந்திருக்கு, அப்புறம் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தயங்குறாங்க. ஆனா இனிமேல் அந்த மாதிரி இருக்காது. நிறைய அந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்ற முறையில் நீங்க நிறைய கேஸ் டீல் பண்ணிருப்பீங்க. பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது இன்றைய சூழல்ல, சமூக வலைத்தளம் சார்ந்த ஒரு சூழல்ல, வெளிப்போக்கில் எல்லாரும் ஒன்றாக பழகக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி இருக்க வேண்டும்? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். பர்சனல் சீக்ரெட்ஸோ அல்லது பர்சனல் ஒரு பிரைவசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சமூக வலைத்தளத்தில் போடவே கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. எஸ்பெஷலி பெண்கள் நல்ல அவங்க பிரைவேட்டாக இருக்கிறது, பெட்ரூமில் இருந்தது அல்லது வேற மாதிரி ஒரு இன்டிமேஷியாக இருந்தது கூட எடுத்து சில பேர் ஷேர் பண்ணி போட்டுறாங்க. இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து இனிமேல் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து யாரும் டவுன்லோட் பண்ணவே முடியாது, அல்லது பெண்கள் எஸ்பெஷலி பெண்கள் வந்து அவங்களுடைய கொள்கை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ பெண்கள் கண்டிப்பாக இப்ப நீங்க கூட எப்படி இருக்கணும்னு சொன்னீங்க கேட்டாங்க. அவங்களும் சகோதரி சொன்னாங்க சமுதாயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவராவதும் அன்னையின் வளர்ப்பில் இருப்பாங்க. அதுக்கு வேண்டிய அன்னை வளர்ப்பு நான் சொல்ல வரல, குடும்பம் தான் சொல்றேன். சமுதாயம் தான் முதல் பொறுப்பு. ஒரு குழந்தை நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது எனது தாய், எனது மனைவி, எனது மகள், எனது சகோதரி. பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்றது இந்த சமூகம் இருக்கிறது, பெரும்பாலும் ஆண்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களே சேர்த்து தானே சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எல்லா ஆண்களையும் சொல்றேன். இல்ல தாய், மனைவி, மகள், சகோதரி அந்த பார்வை வேற மாதிரி இருக்கிறது. தனது என்று வட்டத்துக்குள் வெளியே வந்த பிறகு வேற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஏன் அதை வந்து வீட்லயே திருத்தணும், ஸ்கூல்லயே திருத்தணும், பார்வை சமூகத்துல பார்வையே மாறணும். ஓகே, ரைட் ரைட். இதெல்லாம் போக டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பண்ணனா நீங்க இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 100ல சில குற்றங்கள் செய்தனா அட்டாக் பண்ணாங்கன்னா அல்லது ரேப் பண்ணாங்கன்னா இவங்க கொலையே செய்யலாம், அது கொலையாகாது, ஜஸ்டிஃபைட். அதே மாதிரி உங்ககிட்ட சூழலை பொறுத்து இறுதியான கருத்துக்கள் திரு செந்தமிழன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுக்கு இந்த 13 விதிகள் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த விதிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதா அப்படின்றத பெரிய கேள்வி. இன்னைக்கும் காவல்துறையினரை அணுகுவது, அங்க போனா கேஸ் எடுத்துக்கிறது பெரிய சிக்கலா இருக்குன்றாங்க. ஆனா இது இந்த இதுல 2 மற்றும் 3வது விதிகள்ல காவல்துறையினர் எப்படி அணுகணும், பாதிக்கப்பட்ட பெண் போனா அவங்களை எப்படி நடத்தணும்ன்றது முதற்கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு இந்த பிளானை மட்டும் வகுத்துட்டு அரசு இதை கவனிக்காமல் சாதாரணமாக இருக்கிறதா? இல்ல, அரசு பிளான் திட்டங்களை வகுத்து கொடுத்துட்டு அந்த திட்டங்களை வந்து சரியான பாதையில் போயிருக்கான்றது ஹையர் அஃபீஷியல்ஸ், உயர் அதிகாரிகள், டிஜிபி, டிசி, ஜேசி அவங்கள வச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னொன்று இந்த சிஎஸ்ஆர் விஷயம் என்னும்போது பெண்கள் போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னும்போது பல்வேறுபட்ட குற்றங்களை கொண்டுக்கிறாங்க. ஒன்று வந்து தாய்க்கும் மகளுக்கும் சண்டை நடக்கலாம், சகோதரிகளுக்குள்ள சண்டை நடக்கலாம், மாமியார் மருமகள் சண்டை நடக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கலாம். இந்த சண்டை கூட இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து காவல்துறை உடனே சிஎஸ்ஆர் கொடுத்து பிரச்சனையை பெருசாக முடியாது. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா இவங்களை அறிவுறுத்தி குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தானே, இதை பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வரட்டும் சொல்லி வெயிட் பண்ண சொல்லலாம். அது மாதிரி நிறைய வழக்குகள் முடிவுக்கும் வந்திருக்கு.
எதுல சிஎஸ்ஆர் போடலனா தப்புனா, ஒரு பெண்ணை நடுரோட்டில் வெட்டி கொண்டாங்க, ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, சம்பந்தம் இல்லாதவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் என்பது கொடுக்கும்போது கண்டிப்பா சிஎஸ்ஆர் போடுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படிதான் நடந்தது. ஓகே, அரசும் இதை கவனிக்கிறது அப்படின்றீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் தமிழகம் மிக குறைவான அதாவது தமிழகத்தில் இந்த குற்றங்கள் என்பது மிக குறைவாக நடப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் கூறுகிறது. ஆனால் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் சைபர் கிரைம், அதாவது சைபர் 0 அளவிற்கான அந்த புள்ளி விவரம் என்பது இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 0ஆக இருக்கிறது. அதை நோக்கிய ஒரு பயணம் தேவை. ஏனென்றால் பெண்களை நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, பெண்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தாண்டி நாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த சமூகம் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை ஒரு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை அனைவருடைய அவாவாக இருக்கிறது. அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கு நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.